அகில ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புடின் மட்டும் இதை செய்தால் 3 மாதங்களில் ஜெர்மனிக்கு எச்சரிக்கை. உலகம் முழுவதும் தீவிரமாக பரவும் குரங்கம்மை, 35,000 பேர் பாதிப்பு, தடுப்பூசிகளின் தேவை பன்மடங்கு அதிகரிப்பு, WHO எச்சரிக்கை. எப்போது வேண்டுமானாலும் அந்த ஆபத்து நேரிடலாம், ஒத்திகை தொடங்கிய உக்ரைனிய படைகள். இந்தியாவுக்கு கிடைக்கும் ரஷ்ய கச்சா எண்ணெயில் உக்ரைனின் ரத்தம் உள்ளது, உக்ரைன் அமைச்சர் காட்டம். 6 வருட விண்வெளி பயணத்தில் சேகரிக்கப்பட்ட அரிய மாதிரிகளை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள். ரோஹிங்கியா அகதிகள் மியான்மர் திரும்ப ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டும், வங்கதேசம். லண்டன் ரயில் நிலையத்தில் தீ விபத்து. தென்கொரியாவில் மீண்டும் வேகம் எடுக்கும் கொரோனா பரவல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ரஷ்யா மட்டும் அதன் விநியோகத்தை நிறுத்திவிட்டால் 3 மாதங்களில் ஜெர்மனியின் மொத்த எரிவாயும் தீர்ந்துவிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி தனது சரக்குகளை நவம்பர் மாதத்துக்குள் 95% நிரப்பும் இலக்கை அடைந்தாலும் அது சுமார் 2.5 மாதங்களுக்கு மட்டுமே நீடிக்கும் என்று நாட்டின் எரிசக்தி கட்டுப்பாட்டாளர் தலைவர் கூறியுள்ளார். ஃபெடரல் நெட்வொர்க் ஏஜென்சியின் தலைவர் குலாஸ் மியூலர், சேமிப்பகத்தை நிரப்புவதில் நாங்கள் முன்பு இருந்ததை விட சற்று வேகமாக இருக்கின்றோம், ஆனால் நிலைமை சாதாரணமாக இல்லை. நவம்பரில் ஜெர்மனியில் உள்ள அனைத்து சேமிப்பு வசதிகளும் 95% நிரம்பிவிடும் என்று என்னால் உறுதியளிக்க முடியாது. சிறந்த சூழ்நிலையில் அவற்றின் 3/4 இலக்கை அடையலாம். சேமிப்பு கிடங்குகள் தற்போது 77% நிரம்பியுள்ளன. இது திட்டமிட்டதை விட 2 வாரங்கள் முன்னதாக உள்ளது. ஆனால் ஜெர்மனியின் எரிசக்தி நெருக்கடி ஆழமடைவதாக தெரிகிறது. இந்த குளிர்காலத்தில் ரேஷனிங் பற்றிய எச்சரிக்கை பெர்லினில் இருந்து தோன்றுகிறது. ரஷ்யாவின் எரிவாயு வெட்டுக்களால் தள்ளாட்டத்தை சந்தித்த ஜெர்மனியில் ஜுனிப்பர் எரிசக்தி நிறுவனம் 10 மில்லியன் யூரோக்கள் நஷ்டத்தில் விழுந்ததால் இந்த பிரச்சினை வந்துள்ளது. கடந்த மாதம் ஜெர்மன் அரசாங்கத்தால் பிணை எடுக்கப்பட்ட இந்த நிறுவனத்தில் ஏற்பட்ட நஷ்டம் நாட்டின் பெருநிறுவன வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் உள்ளது மற்றும் ஐரோப்பாவை வாட்டி வதைக்கும் நெருக்கடிகளின் தீவிரத்தை எடுத்து காட்டுகிறது. இந்த நிலையில் புடின் மட்டும் ரஷ்யாவிடமிருந்து வரும் விநியோகத்தை முற்றிலுமாக தடை செய்தால் சரியாக 3 மாதங்களில் ஜெர்மனியின் மொத்த எரிவாயும் தீர்ந்துவிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் குரங்கம்மை பரவல் தீவிரமடைந்துள்ளதால் தடுப்பூசிகளின் தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கொரோனா தாக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் உலக நாடுகள் போராடி வரும் நிலையில் குரங்கம்மை பரவல் வேகமெடுத்து வருவது சுகாதார அமைப்புகளுக்கு பெரும் சவால்களை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது வரை 92 நாடுகளில் குரங்கம்மை பரவியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். இந்த நாடுகளில் சுமார் 35,000 பேர் குரங்கம்மை கிருமிக்கு இலக்காக இருப்பதாக அதானம் கூறியுள்ளார். குரங்கம்மை தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருப்பதாக WHOவின் தரவுகள் தெரிவிக்கின்றன. உலகம் முழுவதும் குரங்கம்மை பரவல் தீவிரமடைந்து வருவதாக தெரிவிக்கும் உலக சுகாதார அமைப்பு கடந்த வாரத்தில் மட்டும் 7,500 பேருக்கு குரங்கம்மை உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. உலகம் முழுவதும் குரங்கம்மை பரவல் தீவிரமடைந்துள்ளதால் தடுப்பூசிகளின் தேவை சர்வதேச அளவில் பன்மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அணு உலை கதிர்வீச்சு கசிவு ஐரோப்பாவிற்கு பேரழிவை ஏற்படுத்தும். ஏற்கனவே எச்சரித்த விஞ்ஞானிகள் எப்போது வேண்டுமானாலும் பேரழிவு என்ற அச்சம் எழுந்துள்ள காரணத்தால் உக்ரைனிய படைகள் ஒத்திகை. செர்னோபில் போன்ற அணுசக்தி பேரழிவு எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் உக்ரைனிய படைகள் ஒத்திகை தொடங்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனிய அவசர அமைச்சரகத்தின் மீட்பு பணியாளர்கள் அணுசக்தி விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் தயார்படுத்துவதற்காக ஜபோரிஜியா நகரில் பயிற்சியில் கலந்து கொண்டுள்ளார்கள். குறித்த அணு உலை கதிர்வீச்சு கசிவு ஐரோப்பாவிற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். இந்த நிலையிலேயே வெடிகுண்டு வீசப்பட்டு சின்னாபின்னமான நகரில் அணுசக்தி தொடர்பான பயிற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 1986இல் செர்னோபில் அணு உலை பேரழிவால் கடும் பாதிப்புக்குள்ளான உக்ரைன் அந்த ஆழமான வடிவிலிருந்து இன்னமும் மீளாமல் உள்ளது. தெற்கு உக்ரைனில் அமைந்துள்ள ஜபோரிஜியா அணுமின் நிலையமானது போரின் ஆரம்ப நாட்களில் ஆக்கிரமிக்கப்பட்டது மற்றும் அது அன்றிலிருந்து ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது.
மேலும் அணுமின் நிலையத்தினை கேடயமாக பயன்படுத்தும் ரஷ்ய துருப்புகள் இங்கிருந்து உக்ரைன் மீது தாக்குதலும் தொடுத்து வருகின்றது. இந்த நிலையில் அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளும் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து உட்பட 42 நாடுகளின் கூட்டமைப்பு ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் குறித்த ஆலையிலிருந்து ரஷ்ய துருப்புகளை திரும்பப் பெற வேண்டும் எனவும் சர்வதேச அணுசக்தி முகமையானது அந்த அணுமின் நிலையத்தை ஆய்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தனர். ரஷ்ய துருப்புகள் ஆக்கிரமித்துள்ளதால் உக்ரைனிய அதிகாரிகள் தங்கள் பணிகளை முன்னெடுக்க முடியாமல் போவதாகவும் பாதுகாப்பு நடைமுறைகளை இதனால் தவறவிடுவதாகவும் அதிகாரிகள் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் இந்தியா உக்ரைனின் ரத்தத்தை வாங்குகிறது என அந்நாட்டின் அமைச்சர் காட்டமாக தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தாக்குதல் 6 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை தொடர்ந்து அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்திருக்கின்றது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டாலும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக உக்ரைன் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரோ குலேபா செய்தியாளர்களிடம் பேசுகையில், உக்ரைன் இந்தியாவிடமிருந்து அதிக நடைமுறை ஆதரவை எதிர்பார்க்கிறது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெயில் உக்ரைனின் ரத்தம் இருக்கிறது. இந்தியாவுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு பீப்பாய் ரஷ்ய கச்சா எண்ணெயிலும் உக்ரைனிய ரத்தத்தின் பெரும் பகுதி உள்ளது. நாங்கள் இந்தியாவுடன் நட்புறவாகவும் வெளிப்படையாக இருக்கின்றோம். இதோடு ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி வாங்குவதை தொடரும் இந்தியாவின் முடிவு உக்ரைனை ஆச்சரியப்படுத்தவில்லை என கூறியுள்ளார். சூரிய மண்டலத்தில் வெளிப்புற விளிம்புகளிலிருந்து சிறு கோள்களால் பூமிக்கு நீர் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த 2014ஆம் ஆண்டு ஜப்பானில் இருந்து ஏவப்பட்ட ஹயபுசா 2 விண்கலம் 185 மில்லியன் மைல் தொலைவிலுள்ள டியூகு சிறுகோளில் 5.4 கிராம் பாறைகள் தூசிகள் சேகரித்து 2020ஆம் ஆண்டு பூமிக்கு திரும்பியது. 6 வருட விண்வெளி பயணத்தில் சேர்க்கப்பட்ட அரிய மாதிரிகளை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் பூமியில் நீர் ஆதாரம் உருவாக்க சிறுகோள்கள் காரணமாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார்கள். மியன்மாரில் கடந்த 2017ஆம் ஆண்டு ரோஹிங்கியா மக்களுக்கு எதிராக நிகழ்ந்த ராணுவ அடக்குமுறையால் சுமார் 7,40,000 பேர் மியன்மாரில் இருந்து வங்கதேசத்துக்கு இடம்பெயர்ந்தனர். வங்கதேசத்தில் ஏற்கனவே 2 லட்சம் ரோஹிங்கியாக்கள் அகதிகள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் காக்ஸ் பஜார் மாவட்டத்தில் உள்ள அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அகதிகள் முகாமில் தங்கள் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது எனவும் தாங்கள் விலங்குகளைப் போல் வாழ்ந்து வருவதாகவும் ரோஹிங்கியாக்கள் வேதனை தெரிவித்துள்ளார்கள். ரோஹிங்கியா அகதிகள் அனைவரையும் மியன்மாருக்கு அனுப்ப வங்கதேச அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஆனால் அவர்களை திரும்ப ஏற்க மியன்மார் மறுத்து வருகிறது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் ரி பாசலெட் வங்கதேசத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு ரோஹிங்கியாக்கள் வசிக்கும் காக்ஸ் பஜார் பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ரோஹிங்கியா அகதிகள் மியான்மர் திரும்ப ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஷேக் ஹசீனா வலியுறுத்தியுள்ளார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள சவுத்வார்ட் ரயில் நிலையத்தில் திடீரென்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கொழுந்துவிட்டு எரிந்த தீ வாகனம் நிறுத்தமிடத்திற்கு பரவியது. இதனால் ரயில் நிலையத்தில் இருந்து பல அடி உயரத்துக்கு கரும்புகை எழும்பியுள்ளது. இதனை அடுத்து தீயை அணைக்கும் பணியில் 70க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். ஆனால் வேகமாக தீ பரவியதால் கட்டுப்படுத்த கடுமையாக போராடினர். ரயில் நிலையம் அருகே வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் வீட்டு கதவு ஜன்னல்களை மூடி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். நீண்ட நேர போராட்டத்துக்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தால் ரயில் நிலையம் மூடப்பட்டது. இதனால் ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதியடைந்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றார்கள். சீனாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு இறுதியில் தோன்றிய உயிர்கொல்லி கொரோனா வைரஸ் ஆல்பா, கேமா, பீட்டா, டெல்டா பிளஸ், ஒமைக்ரான் என உருமாற்றமடைந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக உலக நாடுகளை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒமைக்ரான் தொற்றின் வருகையால் உலகின் பல நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவல் வேகமெடுத்து வருகிறது. குறிப்பாக ஜப்பான், சீனா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் ஒமைக்ரான் பாதிப்பு தீவிரமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கிழக்கு ஆசிய நாடான தென்கொரியாவில் பல மாதங்களுக்கு பிறகு திடீரென கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அங்கு தினசரி கொரோனா பாதிப்பு 2 லட்சத்தை நெருங்கியுள்ளது.
நேற்றொரு நாளில் மட்டும் புதிதாக 1,80,803 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கொரியா நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள்.